Hey guys, welcome back to Priya Sura's Hut. இது ஏப்ரல் 22nd அண்ட் 23rd வீடியோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஏப்ரல் 22nd. லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வடபத்திரகாளி அம்மன் கோயிலில் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. அதோட சக்தி அழைக்கிற ஃபங்க்ஷன் தான் இதுங்க. நிறைய முளைப்பாரி கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு வீட்டில் கை குழந்த ரொம்ப கை குழந்தையா இருக்கான், வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இந்த வருஷம் அதுக்கான டைம் போயிடுச்சு தாண்டி. சரி சாமி எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ பண்ணலாம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டேன். இது அடுத்த நாள் ஏப்ரல் 23rd நம்ம வீட்டிலேருந்து சாமிக்கு அபிஷேக பொருட்களும் சீர்வரிசையும் போகும். மாமனார் இருந்த வரைக்கும் 16 வகை சீர்தட்டும் 16 வகை அபிஷேகமும் சாமிக்கு நடக்கும். இப்போ வந்துட்டு அதுக்கான டைம் சரியாக இல்லாததுனால, அன்னதானம் லேட் ஆயிடுறதுனால செய்கிறத கரெக்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சாச்சு. இப்போ வந்து சாமிக்கு உகந்த நம்பர் 7ங்கிறதுனால 7 வகை சீர்தட்டும் 7 வகை அபிஷேகமும் சாமிக்கு பண்ணுவோம். பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலேருந்து தான் சீர் அழைச்சிட்டு போவோம். கோயில் முக்கியஸ்தர்கள் வந்த உடனே அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு மாலை மரியாதை செலுத்தி அங்கேருந்து சீர் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சமப்பந்தி விருந்து நடக்கும். இந்த வருஷமும் ரொம்பவே மன நிம்மதியாக இருந்துச்சு. சாயந்தரம் 4:30 மணி வரைக்குமே எல்லாருக்குமே சாப்பாடு இருந்துச்சு. ரொம்பவே ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. சரி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுங்க. பசங்க பேண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேபி ரொம்பவே வைப் ஆயிடுறாரு. அதை பார்த்தா நாமளே வைப் ஆயிடுவோம். ஒரு சில நேரத்தில் கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு அழகான லைஃப்பை வந்துட்டு இல்லை ஒரு அழகான விஷயத்த ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சாமிக்கிட்ட போயிட்டு இல்லை எனக்கு இது தான் வேணும், எனக்கு இது தான் பெஸ்ட்டுன்னு கேட்போம். சரி கடவுளும் போய் தொலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறமேட்டு அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. அப்பயும் நம்ம கடவுள்கிட்டயே தான் போவோம். எனக்கு ஏன் இதை கொடுத்த, ஏன் இப்படி பண்ணன்ட்டு. ஆனால் அவர் நம்மளுக்கு அதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயத்த எடுத்து வச்சுருந்துருப்பாரு. ஃபைனலாக அது நம்ம கைக்கு கிடைக்கிறப்ப தான் இதை தான் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்களா அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவோம். இன்னும் ஒரு சில பேர் அதை ரியலைஸே பண்ண மாட்டாங்க. இதில் நீங்கள் எப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.